வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாய்சியஸ். ஸோ இப்போ நம்ம அந்த கடைசி செட் ஆஃப் 3 டீம்ஸை வந்து பார்த்து ஃபைனலைஸ் பண்ணிடலாம், அவங்களோட ஆக்ஷன் ரிவ்யூஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டீம் டிசி, டெல்லி கேபிட்டல்ஸ். ஸோ டிசி கிரவுண்ட்ல நல்லா ஆடுறாங்களோ இல்லையோ, அவங்க ஆக்ஷன் வந்து சூப்பரா பண்ணுவாங்க என்னைக்குமே. நம்ம மொட்டை மாம்ஸ் என்னைக்குமே பக்காவா பண்ணிடுவாரு. சீப்பா எடுக்கிறதும் சரி, அடுத்தவன் ஏத்தி விடுறதும் சரி, எல்லாமே வந்து கப்படிக்கிறாங்களோ இல்லையோ, ஆக்ஷன் வந்து சீரியஸாவே எனக்கு ரொம்ப பிடிச்ச, பயங்கரமா ஸ்ட்ராட்டஜிக்கா திங்க் பண்ணி அந்த ஆக்ஷன் டைனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அதை வந்து பக்காவா கொண்டு போற ஒரு டீம் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ். இந்த தடவையுமே நல்ல வயசான பிக், ரொம்ப அமௌண்ட் பர்ஸ் இல்லைனாலுமே நல்ல 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 பிக்ஸ் எல்லாமே சூப்பரா எடுத்தாங்க. மேடி அப்படியே 11 படி. அதுக்கு முன்னாடி யார் யார் நோட்டபிள் பிக்ஸை மட்டும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீ 11 படி. ஸோ நோட்டபிள் பிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பனர் தேவை. ஸோ பென் டெக்கெட், பத்தும் நிசங்கா, ஒரு டேஷிங் ஓப்பனர் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. அப்புறம் பிருத்வி ஷா ஒரு லாஸ்ட் ரவுண்ட்ல போய் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பவுலர்ஸ்ன்னு பார்த்தா பேக்கப் பவுலர்ஸ் தான் எல்லாருமே. ஸோ சமீரா ஸ்டார்க்கு வந்து ஒரு பேக்கப்பா நம்ம லுங்கி என்கிடி, அப்புறம் கைல் ஜேமிசன்லாம் இவங்கெல்லாம் வேணுமான்னு சிட்டையை கொடுத்து, சார் ஜேமிசன் படிங்க அப்படின்னு படிச்சு, சார் நான் எடுத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி வாங்கினேன், அப்படி வாங்கினாங்க. ஸோ மேடி அப்படியே நம்ம 11 படிச்சிடலாம். தான் அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருக்கீங்க. ஸோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். நம்ம சொன்ன மாதிரி தான் டிசி வந்து ஸ்ட்ராங்காக ஒரு ஓப்பனர் எடுத்திருந்தாங்க கேஎல் ராகுலுக்கு மேட்சிங்காக. ஸோ பென் டெக்கெட் மாதிரி ஒரு ஃபேர்லெஸ் பிளேயர் எடுத்திருக்காங்க. அண்ட் இன்ஃபார்மில் இருக்க 10 நிமிஷங்காக எடுத்திருக்காங்க. தே யூஸ் பேஸ்ட் ஆன் தட். ஸோ நான் என்னோட 11 அப்படியே படிச்சிடறேன். பென் டெக்கெட், கேஎல் ராகுல், அலாங் நம்பர் 3 வந்து நிதிஷ் ராணா, அபிஷேக் பொருள், 2 பேர்ல யார் வேணும்லாம். நம்பர் 4 டேவிட் மில்லர். நம்பர் 5 வந்து சமீர் ரிஸ்வி இல்ல அஸ்டோஷ் சர்மா பேஸ்ட் ஆன் ஃபார்ம். அதுக்கப்புறம் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் அவர் ஃபினிஷரா கன்சிடர் பண்ணலாம். நான் சவுத் ஆப்பிரிக்கா அதான் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் அக்சர் பட்டேல், ஃபாலோட் பை மிச்சல் ஸ்டார்க், விப்ராஜ் நிகம், அப்புறம் நட்ராஜன், ஆகிப் நபி வந்து 140+ கிளாக் பண்ணிட்டு இருக்காரு. முகேஷ் குமாரும் இருக்காரு. ஸோ பேஸ்ட் ஆன் தீஸ் டூ யார் கரண்ட் ஃபார்ம்ல இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆகிப் நபிக்கு போவேன். நான் அவர் போற 140+ அந்த எக்ஸ்பேக்டர். ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் பேட்ஸ்மேனுக்கு. இல்லைன்னா வந்து எல்லாரும் ஈஸியா வந்து அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ உம்ரான் மாலிக் மாதிரி ஜஸ்ட் 1 சீசன் ஒன்றா இல்லாமல் ஆகிப் நபிக்கு மேலே நிறைய கண் இருக்கு. ஸோ பார்ப்போம். ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹிம். அண்ட் இம்பாக்ட் பிளேயர் வந்து குல்தீப் யாதவ். இவங்க எடுத்தது நோட்டபிள் பிக்குன்னு பார்த்தா வந்து முஸ்டபிசருக்கு ஹார்டா போனாங்க. அண்ட் அவங்க வந்து சரி ஓகே கிடைக்கலன்னு சொன்னோன்னா பேக்கப்பா கைல் ஜேமிசன், 10 நிசங்கா, அதுக்கப்புறம் வந்து இவர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் லுங்கி நிகிடி மேபி ஸ்லோ டெலிவரிஸ் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கான டார்கெட் மிச்சல் ஸ்டார்க்கு எக்ஸாக்ட் ரிப்ளிக்கா வந்து யாரும் எடுக்க முடியல. பென் வாஷஸ்க்கு போயிருக்கலாம், அகைன் அவங்களால போக முடியல பர்சேரிடுன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவுதான் டிசியை பத்தி சொல்லணும். செட்டில்டு டீமே பெருசா வந்து ரொம்ப குழப்பம் இல்லாத டீம். ஸோ இதுல வந்து நிதிஷ் ராணா ஆர் அபிஷேக் பொரேல்னு சொன்னேன். ஸோ டேவிட் மில்லரையும் உள்ள போட்டிருக்காங்க. ஸோ மேபி சமீர் ரிஸ்வி ஆட முடியாது, அசுடோஷ் டெஃபினட்டா ஆடுவாரு. ஸோ மேபி டேவிட் மில்லர் என்ன கேட்டா ஸ்டார்ட் பண்ண மாட்டாரோன்னு தோணுதுரா. ஏன்னா நிதிஷ் ராணா 3 இல்ல அபிஷேக் பொரேல் 3, நிதிஷ் ராணா 4, அதுக்கு அப்படியே தான் வரும். அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வேற இப்போ டாப் ஆஃப் த ஆர்டர்ல ஆடுறாரு. ஸோ நம்பர் 5 அக்ஷர் பட்டேல் வருவாரு. அதுக்கப்புறம் வந்து பினிஷிங்ல பாத்தீங்கன்னா ஸ்டப்ஸ், அஸ்டோஷ் சர்மா, விப்ராஜ் நிகம், இவங்க 3 பேரும் பினிஷர்ஸ்ல வருவாங்க. அதுக்கப்புறம் டு பி ஒரு 4-5 பவுலர்ஸ் வந்து ஃபாலோட் பை ஆடுவாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ மில்லருமே ஒரு ஃபேக் எண்ட் ஆஃப் தி கரியர்ல இருக்காரு. அண்ட் ஆல்சோ அந்த மிடில் ஆர்டர்ல வந்து அவருக்கு ஸ்லாட் இல்ல அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு பெருசா அவருக்கு ஸ்கோப் இல்லைங்கிற மாதிரி. பட் அவர் ரெப்புடேஷன் இருக்கு. அண்ட் ஆல்சோ அந்த கேலிபர்ல உள்ள பிளேயர் இல்ல ரெப்புடேஷன் இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து பிலீவ் பண்றாங்க. ஆப்வியஸ்லி எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மில்லரோட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமா வந்து இம்பாக்ட் யூஸ்ல அலாங் வித் டிஸ்டன்ஸ் ஸ்டெப்ஸ் பயங்கரமா கொடுக்கும். ஏன்னா டெல்லி மாதிரி ஒரு பொட்டி கிரவுண்டு, அவர் யூஸ் பண்றத கவு கார்னர் ஷாட்லாம் வந்து ஐடியலா இருக்குவாங்க. அண்ட் அந்த சமீர் ரிஸ்வி வந்து அவங்க நிறைய ட்ரஸ்ட் பண்றாங்க. ஹேமந்த் பதானி வந்து ஒரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கூட சொல்லிட்டாங்க, நிறைய பேர் சமீர் ரிஸ்வி ட்ரேடுக்கு கேட்டாங்க, இன்க்ளூடிங் ஆர்ஆர். ஸோ அதனாலதான் அவங்களுக்கு அந்த இது கேஎல் ராகுலோட அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் ட்ரேடெல்லாம் வந்து லூஸ் ஆச்சு. ஸோ சமீர் ரிஸ்வி ட்ரேடு கேட்டப்போ வந்து அவங்க கொடுக்கல. ஸோ அதனால சமீர் ரிஸ்வி நிறைய ஹோப் வச்சிருக்காங்க. நஸ்டர் சர்மாவும் அதே கேஸ் தான். ஸோ அதை வந்து அவங்க பார்த்துக்கணும். பட்
கண்டிப்பா அவங்க வந்து சமீர் ரிஸ்வி ஆட வைப்பாங்கன்னு தான் தோணுது. ஓகே. நான் அந்த பேட் ஸ்விங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறதுனால. டேவிட் அண்ட் டவுன் தி ஆர்டர் செஸ்டன் சாப்ஸ் மில்லர் ஓகே. வந்து இப்போ கொஞ்சம் டேவிட் காம்பினேஷன் மில்லர் நல்லா இருக்கும். ஆடுறாங்கன்னு வச்சுக்கோயேன். சமீர் ரிஸ்வி அண்ட் அசுதோஷ் 2 பேரும் ஆட முடியாது. யாராவது ஒரு ஆள் தான் ஆட முடியும். அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். 2 பேர்ல யாரோ ஒருத்தர். ஓகே. சமீர் ரிஸ்வியோட Depends on அசுதோஷ் வந்து conditions. நிறைய ப்ரூவ் பண்ணியிருக்காரு. டவுன் த ஆர்டர் வந்து ஆடுறதுனால மேபி அசுதோஷ் என்னோட ப்ரிஃபர்ட் ஆப்ஷனா இருக்கும். அண்ட் ஆல்சோ ஓகே. ஸோ இதுதான் அவங்களோட 11 அண்ட் பார்ப்போம். டிசி கிடைச்ச பர்ஸை வச்சு எல்லாமே பேஸ் பிரைஸே டிக் அடிச்சிருக்காங்க. பென் டெக்கெட் 2 கோடி பேஸ் பிரைஸ், அப்புறம் கேஎல் ஜேமிசன் 1 கோடி பேஸ் பிரைஸ், லுங்கி என்கிடி மில்லர் 1 கோடி பேஸ் பிரைஸ், அப்புறம் டேவிட் மில்லர் 2 கோடி பேஸ் பிரைஸ். மில்லரு ஸோ எல்லாருமே மில்லரும் பேஸ் பேஸ் பிரைஸ் பிரைஸ்ல தான். உள்ள பிளேயர்ஸே அழகா எடுத்து ஒரு 4 ப்ராப்பர் கேப்டு பிளேயர்ஸை வந்து நம்ம மொட்டை மாம்சம் தூக்கிட்டாரு. ஸோ நல்ல வயசான பிக் தான். ஸோ யாருமே பிட்டே போடல, ஜஸ்ட் அப்படியே போட்டு பேஸ் பிரைஸை தூக்கியிருக்காங்க. ஸோ இருக்கிற அந்த ஒரு ஸ்லைட் ஹோல்ஸை வந்து ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ ஓகே, டிசி முடிச்சாச்சு. நம்ம அப்படியே இப்போ அடுத்த டீம் இதுக்குள்ள வந்துடலாம், ஜிடிக்குள்ள வந்துடலாம். ஸோ ஜிடி அவங்களுமே நல்ல ஒரு சாலிட் 11 ஆல்ரெடி வச்சிருந்தாங்க. பட் ஒரு 1 or 2 ஸ்பேசஸ் மட்டும் தான் ஃபில் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து ஜேசன் ஹோல்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ அண்ட் அசோக் சர்மா. ஸோ ஆமா, ராஜஸ்தானோட செம்ம pick. ஃபாஸ்ட் பவுலர் அசோக் சர்மா, அப்புறம் ஜேசன் ஹோல்டர். ஸோ இதுதான் நோட்டபிள் பிக்ஸ் ஃபார் ஜிடி. மற்றபடி அவங்களுமே ஆக்ஷன்ல வந்து பெருசாலாம் எதுவுமே பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஜஸ்ட் தூங்கி எழுந்துட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. நான் அப்படியே ஜிடியோட லைனப்பை படிக்கிறேன். அவங்களோட மோஸ்ட் ப்ராபபிள் 11 எப்படி இருக்குங்கிற ஒரு லைனப்பை படிக்கிறேன். ஜிடியோட ஓப்பனர்ஸ் சாய் சுதர்ஷன் அண்ட் சுப்மன் கில். நம்பர் 3ல வந்து ஜாஸ் பட்லர். அந்த மூர்த்திகள் அப்படியே முதல்ல 3 ஆடிடுவாங்க எப்படியும். நம்பர் 4 இந்த சீசன்ல என்னை பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ரூதர்ஃபோர்டை வந்து கழட்டி விட்டதுக்கான முக்கிய காரணமே வாஷிங்டன் சுந்தரை ப்ரமோட் பண்ணலாங்கிற ஒரு ரீசனாக தான் இருக்கும். ஸோ வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 4. நம்பர் 5 சூப்பர்மேன் கிளென் பிலிப்ஸ். ஸோ அவர் லாஸ்ட் சீசன் அவர் ஆட முடியல, இந்த சீசன் வருவார். நம்பர் 6, 7 வந்து ஜேசன் ஹோல்டர். அப்புறம் டு பி ஃபாலோட் அதான் சார், நம்பர் 6 தான் ஜேசன் ஹோல்டர். அண்ட் நம்பர் 7 வந்து ராகுல் தெவாட்டியா. நம்பர் 8 ரஷீத் கான். நம்பர் 9 சிராஜ். நம்பர் 10 பிரசித் கிருஷ்ணா. 11 வந்து ரபடா. ஸோ இம்பேக்ட்ல வந்து பேஸ்ட் ஆன் அகைன் கண்டிஷன் தான். ஒரு மாதிரி ஸ்பின்னிங் ட்ராக்ல எனக்கு வந்து ஒரு ஸ்பின்னர் வேணும், ப்ராப்பர் ஸ்பின்னர் வேணும்னா சாய் கிஷோர். ஏன்னா 10th ஓவருக்கு மேலே தான் வராரு சாய் கிஷோர், எப்படியுமே அதை யூஸ் பண்ணிப்பேன். இல்லை எனக்கு வந்து எண்டில் வந்து எனக்கு பேட்டிங்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஷாருக் கான் உள்ள வருவார். பிகாஸ் எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து 3 ஃப்ரண்ட் லைன் சீமர்ஸ் இருக்காங்க, சிராஜ், பிரசித் அண்ட் ரபடா. அது போக எனக்கு வந்து ஓவர்ஸ் சீம் பவுலிங்ல கொடுக்கறதுக்கு ஜேசன் ஹோல்டர் இருக்காரு. அது போக எனக்கு ரஷீத் கான் ஒரு ப்ராப்பர் ஸ்பின்னர் அண்ட் ஆல்சோ ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வந்து 2 ஆஃப் ஸ்பின்னர் இருக்காங்க, கிளென் பிலிப்ஸ் அண்ட் வாஷிங்டன் சுந்தர். ஸோ 7 பவுலிங் காம்பினேஷன் இருக்கு இந்த 11ல வச்சு. ஸோ இம்பாக்ட வந்து நீ வைஸா எப்படி வேணாலும் நீ பிளே பண்ணிக்கலாம். ஒரு அசோக் சர்மா வேணுமோ சரி, இல்ல ஒரு அர்ஷத் கான் ஒருத்தர் லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தர் லாஸ்ட் இதுல ஆடினாரு. அவரு இருக்காரு. அதுக்கப்புறம் உனக்கு அர்ஷத் கான்லாம் உள்ள வந்து அவர் 5வது பேஸ் பவுலரா இருப்பாரு. இஷாந்த் சர்மா இருக்காரு, ஏகப்பட்ட அசோக் சர்மா வேற இருக்கான், இப்போ ஒருத்தர் நல்லா போட்டவன். ஸோ ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ வெரி செட்டில்டு அந்த ஜிடி லைனப். அவங்க எங்க லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணாங்க, அந்த மிடில்ல வந்து அவங்களால ஃபயர் பண்ண முடியல. ஸோ அதை வந்து கிளென் பிலிப்ஸ், அப்புறம் ஜேசன் ஹோல்டர் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் இவங்களை வச்சு அந்த ஹோல்ஸ் அடைச்சிருக்காங்க. கிளென் பிலிப்ஸுக்கு இன்டர்நேஷனல்ல வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி ரெப்புடேஷன் இருக்கு. அவர் ஒரு ப்ராப்பர் ஃபீல்டர், நல்ல பேட்டர், டெக்னிக்கலி சவுண்ட் பேட்டர் அப்படின்னு ஒரு நல்ல ரெப்புடேஷன் இருக்கு. பட் ஆனா ஐபிஎல்ல வந்து அவரால் அதை ரெப்ளிகேட் பண்ண முடியல. எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஆடினாரு, அங்கங்க ஒரு 6 அங்க 6 அப்படிதான் அடிச்சாரு. ஒரு இன்ஜூரி, அதனால ஒரு ப்ராப்பரா ஐபிஎல்ல வந்து அவர் எஸ்டாப்ளிஷ் ஆக முடியல. ஸோ மேபி திஸ் மைட் பி அ கிரேட் சீசன் ஃபார் Glenn Phillips to become a solid middle order batsman for a specific IPL team. So அதுதான் என்னோட verdict. ஜிடி வந்து ஓகே இம்ப்ரெசிவா இருக்கு. அவங்க பவுலிங் வண்டியா வச்சிருக்காங்க. பவுலிங் வச்சே வந்து பிளேயிங் 11 ஃபுல்லா போட்டுடலாம் அந்த மாதிரி வச்சிருக்காங்க. இன்னும் அவங்க வந்து மிடில் ஆர்டர் பேட்டிங் வந்து ஷார்ட் அவுட் பண்ணல. நான் இப்போ அகைன் அதான் சொல்லுவேன், இவங்க வந்து டேவிட் மில்லரோ மாதிரி ஒரு ஆளுக்கு வந்து போயிருக்கலாம், அட்லீஸ்ட் ட்ரையாவது பண்ணிருக்கலாம் பேஸ் பிளேஸ்க்குன்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு போகாம திருப்பியும் வந்து பவுலர்ஸ்க்கே தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ அசோக் சர்மாக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, அவர் வந்து 140+ போடக்கூடிய பவுலர். பட் யாருக்கு பதிலாக ஆட வைப்பீங்க?
சிராஜ் வந்து ரெப்யூட்டடு, பிரசித் கிருஷ்ணா ரெப்யூட்டட். ஸோ இவங்க 2 பேர் மேல அன்டில் அன்லெஸ் ரொம்ப ஓவர்டு பண்ணாம பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் அவங்கள எடுக்க முடியும். ஸோ அது ஓகே. அவங்க மேபி பேக்கப் ஸ்ட்ராங் பேக்கப்ஸ். பட் இன்னும் அவங்க மிடில் ஆர்டர்ல வந்து வாஷிங்டன் சுந்தர், அதுக்கப்புறம் வந்து இது பிலிப்ஸ் 2 பேருமே வந்து அன்ப்ரூவன் இன் ஐபிஎல், எஸ்பெஷலி இன் பேட்டிங். ஸோ அந்த 3 பேர் அந்த 500 ரன் அடிக்கல, தலைக்கு 500 ரன் அடிக்கலன்னா அவங்களதான் அவங்களோட சீசனே முடிஞ்சிடும். ஸோ சாய் சுதர்சனோட பேட்டிங்கை டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் பட்லர் நாட் இன் கிரேட் டச் வித் இன்டர்நேஷனல் லீக். ஸோ பெருசா இப்ப நடக்கிறதுல. ஸோ கில்லு நமக்கே தெரியும், கொஞ்சம் அவர் நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ்லாம் இருக்கு. T20 வேர்ல்ட் கப்ல ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணணும். அப்பதான் அவருக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ ஆப்வியஸ்லி நாளைக்கு ஸ்காட் அனௌன்ஸ் பண்றாங்க, தெரிஞ்சிடும் அவர் பேர் கண்டிப்பா இருக்கும். ஸோ அதனால வந்து அந்த ஒரு 3 பேர், அந்த 3 பேரோட டிபெண்டன்சிஸ் ஜாஸ்தி இருக்கிறதுனால ஆபதாபாத் மாதிரி கிரவுண்டு அண்ட் ஈவன் ரஷித் கானோட ஸ்பின்னுக்குமே வந்து பெருசா பேக்கப் எடுக்கல காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி. ஸோ ரஷித் கான் இஸ் நாட் த சேம் ரஷித் கான் தட் வி யூஸ் டு சி. ஸோ அதனால வந்து இந்த ரஷித் கானோட இம்பாக்ட் வந்து குறைஞ்சதுனால ரஷித் கானுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி ஒரு நல்ல பிளேயர் லைக் முஜிபுர் ரஹ்மான் கூட அவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு அது ஸ்பின்னர், சாய் எக்ஸ்ட்ரா கிஷோர் ஸ்பின்னர் மாதிரி ட்ரை இருக்காங்கடா, பண்ணிட்டு சாய் இருக்கலாம். கிஷோர் ஸோ இருக்காரு. அதுவுமே அவங்க ட்ரை அப்புறம் பண்ணல. அதுதான் நான் சொல்றேன், ரஷித் கானுக்கு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் நான் சொல்றேன். ஸோ ஓவர்சீஸ் ஸ்பின்னர் யாராவது ஒரு ஆடம் ஜாம்பா மாதிரி ஒரு ஆளை கூட நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம். ஸோ அதுவுமே வந்து ட்ரை பண்ணல. அதுதான் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த மறுபடியும் பாஸ் பவுலிங்கே இன்வெஸ்ட் பண்றது வந்து எனக்கு தெரியல. ரபாடாக்கு பேக்கப் யார் எடுத்திருக்காங்கன்னு தெரியல. யாரோ ஒருத்தர் எடுத்திருக்காங்க, லூக்வுட் இங்கிலாந்து. ரபாடாக்கு பேக்கப்பா ஒரு பாஸ் பவுலர் எடுத்தாங்க. லூக்வுட் 30 lakhs 30 lakhs 70 lakhs அவர் எடுத்திருக்காங்க. ஸோ அவரும் நல்ல, அதான் அவர் வந்து பேஸ் பவுலிங் நல்லா போடுவார். பட் நீங்க ஒரு ஸ்பின் பேக்கப் எடுத்துருக்கலாம், இல்ல ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்பின்னராவது எடுத்துக்கலாம். வாஷிங்டன் சுந்தரும் வந்து ப்ராப்பர் ஸ்பின்னர் கிடையாது. ஒரு ஆள் 4 ஓவர் ரம்பி எல்லா வாட்டியும் போட முடியாது. லெக் ஸ்பின் ஸ்பின் டிபார்ட்மெண்ட்ல வீக்கா இருக்காங்க, பேஸ் பவுலிங்ல தேர் குட். ஸோ ஸ்பின்லே நான் சொல்றேன், ரஷித் கான் வந்து பழைய ரஷித் கானா பார்க்கவே முடியல. 2022 கடைசியா பார்த்தது ஃபார்ம்ல. ஸோ கரண்டாவும் ஒரு பெருசா ஃபார்ம்ல இல்லைன்றதுனால அந்த இடத்துல அவங்க அடி வாங்குவாங்க. நம்பர் 3க்கு அப்புறமே எல்லாமே வந்து இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் தான். ஸோ அதனால ஜிடி வந்து கொஞ்சம் சுமாரா தான் பண்ணிருக்காங்க. ரிட்டென்ஷன்ல இன்னும் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி பல்கா. எனக்கு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் வியூ. ஏன்னா ஸ்பின்னர் நீ சொல்ற மாதிரி பேக்கப் இல்லைங்கிற மாதிரி சொல்ற. பட் மேபி ஏன்னா ஆடம் ஜாம்பாவும் யாரும் பிக் பண்ணல, ஆதில் ரஷீதுன்னு எக்கச்சக்க பேர் இருக்காங்க. மேபி அவங்க ஏதாவதுனா கூட அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்ல கூட சைன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே தான். அண்ட் மோஸ்ட்லி அப்படி பார்த்தா உனக்கு ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் பார்த்தா உனக்கு ஸ்குவாட்லேயே இருக்காங்கடா. இவன் ஒருத்தன் இருப்பானே, மானவ் சுத்தர் இருக்காரு, அப்புறம் ஜெயந்த் யாதவ் இருக்காரு, மானவ் சுத்தர் இருக்காரு, ஜெயந்த் யாதவ் இருக்காரு, இவர் இருக்காரு, நிஷாந்த் சித்து இருக்காரு. லெக்கி இல்ல, அதாவது ரஷித் கானு கால் பிடிச்சா கூட லெக் ஸ்பின்னர். அதுதான் சொல்றேன், அது வந்து அவங்க யாராவது ஒருத்தர் எடுத்துக்கலாம், கொஞ்சம் மாதிரி யோசிச்சு. அது எடுக்கல, யாரோ ஒருத்தர் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி நம்ம நோட் பண்ணாம இருந்திருக்கலாம் லோக்கல் பிளேயர்ல. பட் ஸ்ட்ராங்கா பேர் சொல்ற மாதிரி ஒரு லெக்கி எடுத்துக்கலாம். லாகுல் சகருக்கு இவங்க போயிருக்கலாம். என்ன கேட்டா இவங்க பர்ஸ் கிடையாது. மொத்தமே 7 கோடி ஹோல்டர் எடுத்திருக்காங்க. சோ பர்ஸ் கிடையாது அவங்களுக்கு. அவ்வளவு அவங்க ஹோல்டருக்காக தான் வெயிட் பண்ண நினைக்கிறேன் இந்த சீசன். இந்த நம்ம என்னாலும் சரி நம்ம ஹோல்டர் ஆல் அவுட் போய் எடுத்துன்னு சொல்லிட்டு அவங்க ஹோல்டர் எடுத்துட்டாங்க. ஸோ நல்ல பிக் தான். ஹோல்டர் கரண்ட் ஃபார்ம்ல பயங்கரமா இருக்காரு. ஸோ நிறைய பேர் ஹோல்டர் சொல்றாங்க. பட் பார்ப்போம், 2-3 இயர்ஸ் கழிச்சு ஐபிஎல் வராரு அண்ட் ஹோப்ஃபுல்லி ஹி டஸ் வெல். அண்ட் நல்ல பிளேயர். ஸோ ரெண்டாவது டீம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அவங்களோட இதை பார்த்துடலாம், ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு முன்னாடி உங்க எல்லாத்துக்குமே தெரியும், ஜடேஜா அண்ட் சாம் கரனை வந்து ட்ரேட்ல வாங்கியிருந்தாங்க, சஞ்சு சாம்சனை கொடுத்துட்டு. அண்ட் ஆல்சோ நிதிஷ் ராணாவை கொடுத்துட்டு டானவன் ஃபெரேராவை வண்டி வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுல இருந்து அவங்க நோட்டபிள் பர்ச்சேஸ் ஆர் பர்சியூட்டுக்கு போனது வந்து ரவி பிஷ்னாய். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இருக்கிறதுலே ரவி பிஷ்னாய் ரொம்ப வாண்டடா இருந்த ஒரே டீம் வந்து 2 டீம், ராஜஸ்தான் அண்ட் எஸ்ஆர்எச் போகல. அவனுங்க வந்து திருந்த மாட்டானுங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து நல்ல வயசான பிக் தான். ரவி பிஷ்னாய்க்கு வந்து நல்லா கொஞ்சம் ஆல் அவுட் போனாங்க. ஒரு ப்ராப்பர் லெக்கி வேணும், இந்தியன் லெக்கி வேணும் அப்படின்னு. ஏன்னா சஹல், அஸ்வின் அவங்க கிரியேட் பண்ண வாய்டை வந்து மற்ற ஓவர்சீஸ் லெக்கி வச்சு அவங்களால ஃபில் பண்ண முடியல. ஸோ அதனால இந்தியன் லெக்கி வேணும்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபிளெஜ்ஜா போனாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் மற்றவங்க எல்லாமே வந்து பேக்கப் தான். ஸோ பேக்கப்புக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குல்தீப் சென் எடுத்தாங்க, விக்னேஷ் புத்தூர் எடுத்தாங்க, ஒரு நல்ல பேக்கப், ஆடம் மில்னே. ஸோ மற்ற எல்லாமே ஃபுல்லாவே பேக்கப்ஸ்க்கு வந்து கவர் அப் பண்ணிட்டு மெயின் 11 ஆல்ரெடி வந்து ஆள் வச்சிருக்காங்க. ஸோ
மேடி, நீ அவங்களோட மெயின் 11 படி பார்ப்போம். பாசிபிள் 11. எனக்கு என்ன வந்து செமன்னா, இது ஒரு மறுவீடு நமக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்குலாம். ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம ஜடேஜா அங்கே போயிருக்காரு. அண்ட் நம்ம சொன்ன மாதிரி கிளியரா எடுத்திருக்காங்க. நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம் இதுக்கு முன்னாடி ப்ரிவியூலையுமே. இது மாதிரி கிளியரா வந்து அவங்க வந்து ரவி பிஷ்ணா எடுக்கணும். அப்பதான் ஜடேஜாக்கு வந்து கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் ரவி பிஷ்ணாவையும் ஜடேஜா காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாருன்னு சொன்னோம். அண்ட் பேக்கப் ஃபார் ஜோஃப்ரா ஆர்ச்சர், நல்ல ஆடம் மில்லே மாதிரி ஒரு ஆள் எடுத்திருக்காங்க ஸ்ட்ராங்கா. அண்ட் விக்னேஷ் புத்தையும் சேர்த்து எடுத்திருக்காங்க. ஸோ வெரி இம்ப்ரெஸ் வித் தர் அகில்ஸ். லைக் இவங்களுக்கும் அந்த மினிமல் பர்ஸ் தான் இருந்துச்சு, நீ சொல்ற மாதிரி ஜிடி மாதிரி. பட் அதை வயசா பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஹவ் தே ஸ்டாண்ட் ஸ்டால். அண்ட் அவங்களோட பேட்டிங் பவர் சொல்லவே தேவையில்ல. ரெண்டுமே ஜெய்ஸ்வால், சூரியவன்சி, துருவ் ஜுரல் இவங்க நம்பர் 3 இருக்குவேன். ரியான் பராக் நம்பர் 4, ஷிம்ரன் நம்பர் 5, ஜடேஜா அட் நம்பர் 6, டானவன் ஃபெரர் அட் நம்பர் 7, சாம் கரன் அட் 8, ரவி பிஷ்னாய் அட் 9, ஜோஃப்ரா ஆர்ச்சர் அட் 10, சந்தீப் சர்மா அட் 11. இம்பாக்ட் பிளேயர் வந்து நான் வந்து துஷார் தேஷ்பாண்டே இல்லைனா வந்து சிவம் துபே ஃபினிஷராக யூஸ் பண்ணிப்பேன் இன்கேஸ் பேட்டிங் டெப்த் வேணும் அப்படின்னா. நீ சொன்ன மாதிரி நோட்டபிள் பிக்ல வந்து அமன் ராவ் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஹைதராபாத் பிளேயர், நல்ல லாங் லிவர்ஸ். இப்போ மும்பை கூட போட்டு பொலன்னு பொழந்தாரு ஒரு மேட்ச்ல. ஸோ அதுல தான் பார்த்து எடுத்திருக்காங்க. நல்ல பேட்டர், பட் பாசிபிளி வந்து பிளேயிங் லெவலில் சான்ஸ் கிடைக்காது. பட் நல்ல பொட்டன்ஷியல் கூட பேட்டர். அண்ட் விக்னேஷ் புத்தூர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் லெகி, வெரி ரேர் கமோடிட்டி. இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ரவி பிஷ்ணா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா கூட அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ ஸ்ட்ராங்கா எனக்கு 14 பேர் 15 பேர் போதும். மச்ச எல்லாமே அவங்க எப்பவுமே வழக்கமாக பண்றது தான். வெறும் அன்னோன் டேலண்ட் எடுத்துட்டு அவங்க குரூம் பண்ணுவாங்க. அண்ட் இந்த 14 பேர் வச்சுட்டு தெல் கவுண்ட். இதுல என்னன்னா ஒரு பெரிய வாய்டு, சந்தீப் சர்மாவோட டெத் பவுலிங் அண்ட் துஷார் தேஷ்பாண்டேயோட அந்த பவுலிங், அந்த ரெண்டு வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டா ஒர்க் ஆச்சுன்னா தென் தேல் கோ பிளேசஸ். இல்லைன்னா மேபி அந்த இடத்துல மாட்டிக்க வாய்ப்பு இருக்கு. பேட்டிங்லாம் வந்து சார்டட், கையே வைக்க முடியாது. அவங்க 5 பேரையும் வந்து அப்படியே 5 யங்ஸ்டர்ஸ் அலாங் வித் ஜடேஜா வந்து கொஞ்சம் ஜடேஜா ஃப்ளோட்டரா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் வந்து நம்பர் 6 சொல்லியிருக்கேன். பாசிபிளி ஷிம்ரன் மே பிளேஸ்ல கூட வர சான்சஸ் இருக்கு, லைக் ஃப்ளோட்டர் மாதிரி. ஆர்ஆர் வந்து சீல்டு. எனக்கு வந்து 5, 6 அந்த மாதிரி இடத்துல ஃபைட் பண்ணி பாசிபிள் பிளே ஆஃப் நிறைய டஃப் கொடுப்பாங்கன்னு தோணுது. ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. நான் சூரியவன்சி மேல அந்த பயங்கர ட்ரஸ்ட் வச்சிருக்கேன். இந்த சீசன் ஒரு பிரேக் அவுட் சீசன் இருந்துச்சுன்னா இந்தியன் டீமோட ஷட்டர் வந்து திறக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே, படபடன்னு எஸ்ஏ மாதிரி படிச்சிட்டேன் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஸோ ஒன்னொன்னா நம்ம போலாம் இப்போ. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இத்தனை 2-3 சீசனாவே அதே தப்பு தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா அதே எனக்கு ஆல்ரவுண்டர்ஸ் இல்லாம 6 பேட்டர் 5 பவுலர், 5 பவுலர் 6 பேட்டர், இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 5 விக்கெட் விழுந்தோடனே அந்த ஃபினிஷ் பண்ற ஆள் இல்ல, பவுலரை வச்சு ஃபினிஷ் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் தப்பு பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதை கவர் அப் பண்ணி அழகா ஒரு 3 ஆல்ரவுண்டர்ஸ் மாதிரி பிக் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீ இந்த லைனப்ல பாத்தீங்கன்னா எப்பயுமே 5 பவுலர் மட்டும்தான், ஆளுக்கு 4 ஓவர் போடுற மாதிரி தான் இருக்கும். பட் இந்த லைனப்ல பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, துஷார் தேஷ்பாண்டே 3 ப்ராப்பர் பேஸ் பவுலர். அது போக ரவீந்திர ஜடேஜா அண்ட் ரவி பிஷ்னாய் 2 பேருமே நல்ல பவுலர்ஸ், 2 ஸ்பின்னர்ஸ். ஸோ 5 ப்ராப்பர் பவுலர்ஸ். ஸோ இது போக உனக்கு அங்கங்க ஓவர் கொடுக்கறது வந்து சாம் கரன் ஓவர் கொடுப்பாரு, அப்புறம் டானவன் ஃபெரரா ஒரு ஆஃப் ஸ்பின் ஓவர் கொடுப்பாரு, ரியான் பராக் அங்கங்க ஒரு ஓவர் கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு 7-8 ஆப்ஷன்ஸோட அவங்க வந்து மேட்சஸ் வந்து போறது வந்து செம்ம வைஸ் டெசிஷன். ஸோ திரும்ப திரும்ப நம்ம ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி இருக்கும்போது அதுல இருந்து நம்ம லெசன் லேர்ன் பண்ணி அடுத்த சீசனுக்கு வந்து நம்ம அப்ரோச் பண்ணும்போது ஸோ ஒரு நியூலி பில்ட் தாட் ப்ராசஸோட வந்திருக்காங்க. ஸோ அதுக்கே நான் வந்து குடோஸ் டு ராஜஸ்தான். ஸோ ஜிடிக்கு சொன்ன மாதிரியே தான் ஒரு நிறைய ஒரு லோயர் டவுன் த ஆர்டர் வந்து அந்த ஃபினிஷர்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா பவுலிங் ஆப்ஷன்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ். ஸோ இதை டார்கெட் பண்ணி நல்ல செம கேம்பெயின், செம ஆக்ஷன் இதோட வந்திருக்காங்க. ஸோ ஆர்ஆருமே இந்த டைம் வந்து ஆர்ஆர் உள்ள போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரக்கு இருக்கு எல்லாருக்கும், பயங்கரமான ஃபைட் பண்றக்கூடிய எபிலிட்டி இருக்கு. அண்ட் வைபவ் சூரியவன்சி, ஜெய்ஸ்வால் மேலதான் பயங்கரமான ஒரு ஹோப் இருக்கும். துருஜோட நம்பர் 3 வந்து அவர் வயசா யூஸ் பண்ணிக்கலாம், அவரோட கெரியருக்குமே சொல்றேன். ஏன்னா அவர் இது வரைக்கும் ஃபினிஷரா ட்ரை பண்ணாங்க, எல்லாம் ட்ரை பண்ணாங்க. பட் நம்பர் 3ல ஆனா அவரோட பெட்டர்மெண்ட் நல்லா இருக்கும். ஏன்னா சேப்பாக்கில் அவரோட மேட்ச் நான் பார்த்தேன், டாப் ஆர்டர்ல பயங்கரமா இருந்தார். அந்த பேட் ஸ்விங் எல்லாம் பயங்கரமா இருக்கு, பார்ப்போம். அண்ட் யங் டீம் ஆர்ஆர், ஜடேஜா கேப்டனா ஜெய்ஸ்வால் கேப்டனான்னு தெரியல. என்ன கேட்டா பஞ்சாயத்து போய் முடியும். ஜெய்ஸ்வால் தான் ஜடேஜா வருவாங்க கேப்டன் இருப்பான்னு எனக்கு. நினைக்கிறேன். மேபி இந்த ஒரு சீசன் ஜடேஜா, ஆனா ஜெய்ஸ்வால் தான் வருவாங்க. ஏன்னா மோஸ்டா இதுன்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி எனக்கு கேப்டன்சி வேணுங்கிற மாதிரி பேசின மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அண்ட் ஆல்சோ ஜடேஜா வந்து இல்லடா ஆல்ரெடி ஆனா ஒரு இந்த இடத்துல
இருக்கிற ஒரு கேப்டன் கேப்டன்சி கிளாஸ் வந்தாருன்னா கேட்டிருக்காரு உனக்கு வந்து கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யார சொல்றது, ஒரு ஸ்ரேயாஸ் ஐயர் மாதிரி ஒரு ஆள் உள்ள வர்றாரு, ஆல்ரெடி சஞ்சு ஒரு சாம்சன். சக்சஸ்ஃபுல்லான ஒரு கேப்டன் ஒரு பிரான்ச்சைசில பாத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி, இல்ல ஸ்கை மாதிரி ஒரு இந்தியன் டீம் கேப்டன் அந்த மாதிரினா இவங்க வந்து டைரக்டா எடுத்து கொடுத்துருவாங்க. பட் அங்க இவரே கேப்டன் பண்ணதில்லை இது வரைக்கும். அண்ட் ஜெய்ஸ்வால் தக்க வச்சுக்கிறதுக்காக பண்ணலாம். அதனால ஜடேஜாவுக்கும் வேற ஆப்ஷன் இல்லையடா. ஸோ இப்போ சிஎஸ்கேல இருந்து நீங்க ட்ரைட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லும் போது வேற ஆப்ஷன் இல்ல. அதுல இவருக்கு டிமாண்ட் பண்ணியிருக்காரு. பட் அந்த டிமாண்ட் எல்லாமே நான் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கங்கிறது வந்து எந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. பண்ணா சந்தோஷம் தான், பட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா லாங்கர் ரன் ஒரு பிளேயர்ஸை நீ வந்து ரீட்டைன் பண்ணி வச்சுக்கிறதே வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலியா இருக்கும். ஏன்னா உள்ள வரும்போது எல்லாருமே நியூ பிளேயர்ஸா இருப்பாங்க. பட் க்ரோ ஆன் பண்ணும்போது அவங்க அவங்க டிமாண்ட்ஸ் அதிகமா இருக்கும். இந்த பொசிஷன்ல தான் ஆடுன்னு சொல்லுவாங்க, கேப்டன்சி கேட்பாங்க, எனக்கு என்னோட ரெமுனரேஷன் பத்தலைன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஆக்ஷன்ல விட்டு நான் பாத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ அது எல்லாமே வந்து அவங்க ஸ்ட்ரீம் லைன் பண்ணி கொண்டு போறது கஷ்டம். அகைன் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி பிளேயர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் என்ன கால் எடுக்க போறான்னு இருக்கல. என்ன கேட்டா புதுசா ரியான் பராக் இப்ப கேப்டனா வந்தாலும் வருவான்னு தோணுது எனக்கு. ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்காரு, யார் கேப்டன் ஓகே எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. ஒரு டீமே உங்ககிட்ட தான் இருக்கு. ஆனா அவ்வளவு சீக்கிரம் ரியான் பராக் கிட்ட போக மாட்டாங்க. ரியான் பராக் கிட்ட ஒரு வேலை கேப்டன்சி கொடுத்தாங்கன்னா அடுத்த சீசன் வந்து ஜெய்ஸ்வால் மும்பைல பார்க்கலாம். கரெக்ட் தான். அது என்னமோ மும்பைல ரெடியா இருக்காங்க கொடுக்கறதுக்கு. அதனால எனக்கு தெரிஞ்சு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. ஆப்வியஸ்லி பார்ப்போம். ஆனா ஆர்ஆர் வந்து ஒரு நல்ல டீம் எடுத்திருக்காங்க. இது பண்ணி நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் ஆஃப் ஸ்ட்ராங்கஸ்ட்னு சொல்ல முடியாது. எம்ஐக்கு எப்படி சொல்றோம், பஞ்சாப்க்கு எப்படி சொல்றோம் அந்த மாதிரி இல்லை. பட் ஒரு நல்ல ஃபைட் கொடுக்குற டீமு. அந்த எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் சூரியவன்சியோட ஃபார்ம். ஏன்னா சூரியவன்சி இப்போ வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுனா கிராஃப்ல தான் இருக்காரு. அண்டர் ரேட்டிங் கேம்ல கூட பாக்குறேன். ஒரு மேட்ச் பயங்கரமா பழக்கிறாரு, ஒரு மேட்ச் இது. அது சின்ன பையன் இல்லை, கன்சிஸ்டண்டா வந்து போக போக தான் தெரியும். பார்ப்போம். ஆர்ஆர் இம்ப்ரெஸ்ட். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு ஃபைனல் செக்மெண்ட்க்கு வந்துட்டோம். ஸோ நான் வந்து ஒரு 4 பேர் சொல்றேன் பேஸ்ட் ஆன் ஆப்ஷன். இப்போ வந்து கரண்ட் ஃபார்ம் எதுவும் தெரியாது. நான் வந்து ஒரு 4 டீம் வந்து பிளே ஆஃப் போகும்னு சொல்றேன். நம்ம 2 பேருமே டிஃபால்ட்டா சிஎஸ்கே சொல்லுவோம். ஸோ சிஎஸ்கே எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு நம்ம 4 பேர் சொல்லலாம். ஏன்னா எப்படி நம்ம சிஎஸ்கே வந்து நம்ம மைண்ட்ல வந்துடும். சிஎஸ்கே தவிர்த்துட்டு ஒரு 4 பேர் வந்து டாப் 4 அப்படி வருவாங்கன்றது வந்து நீ ஃபர்ஸ்ட் சொல்ல, அப்புறம் நான் சொல்றேன். ஆக்ஷன்ல வந்து இம்ப்ரெசிவா பண்ண எம்ஐ ஆக்ஷன்ல இல்ல, அவங்களோட கரண்ட் ஸ்குவாட் பேப்பர் ஸ்குவாடை வச்சு நான் சொல்றேன். எம்ஐ டெஃபினட்டா உள்ள போயிருவாங்க. ஆர்சிபி அவங்களுக்கு அந்த கேலிபர் இருக்கு. தேர்டு வந்து பஞ்சாப் கிங்ஸ், அவங்க உள்ள போறதுக்கு ஏகப்பட்ட சான்சஸ் இருக்கு. அண்ட் ஃபைனல் டீமா நான் சொல்றது வந்து ஜிடி. ஓகே, நான் சொல்றது வந்து அதேதான். சாலிடா இவ்வளோ வந்து அடிச்சிட்டேன் மும்பைக்கும் பஞ்சாப்க்கும். ஸோ ஆப்வியஸ்லி மும்பை பஞ்சாப் டாப் 2. அண்ட் நம்பர் 3ல வந்து ஐ எம் கோயிங் ஃபார் ராஜஸ்தான். நம்பர் 4 வந்து எனக்கு வந்து என்னமோ தோணுது எல்எஸ்ஜி. நீங்க அந்த வீடியோல சொன்ன அந்த காம்படிஷன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த காம்பினேஷன் முரட்டுத்தனமா இருக்கு. 4 பேர் அடிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுது. ஸோ பாசிபிளி 4வது வந்து எல்எஸ்ஜின்னு தோணுது. ஏன்னா அவங்க வந்து தேர் எல்லாம் கேப்பபிள் இருக்க டீம். எஸ்பெஷலி மிச்சல் மார்ச் மாதிரி ஒரு ஆள் வந்து சப்ளைம் டச்ல இருக்காரு. ஸோ அதனால வந்து டாப் 4ல ஐ பிரிங் எல்எஸ்ஜி. ஏன்னா எக்ஸ்க்ளூடிங் சிஎஸ்கே. ஸோ 4ல எல்எஸ்ஜி வர வாய்ப்பு இருக்கு. எல்எஸ்ஜி நல்ல டீம் தான். ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாத மாதிரிடா. இப்போ தராசுல வச்சேன்னு வச்சுக்கோங்க, பேட்டிங் போன் ஈக்குவலா இருக்கணும். என்னதான் நீ பேட்டிங் கிரவுண்டாவே இருந்தாலும் ஸோ அது ஒரு மாதிரி ஈக்குவலா தான் இருக்கும். பட் எல்எஸ்ஜி வந்து அந்த அளவுக்கு ஈக்குவல் பேலன்ஸ் மிஸ் அவுட் பண்ற மாதிரி இருக்கு. எஸ்ஆர்ஹெச்சுமே அதே மாதிரி தான், டூ டிபெண்ட் ஆன் பேட்டிங் அப்படின்னு. மயன்க் யாதவ் கொஞ்சம் மயன்க் யாதவ் பயங்கர ஃபிட்டா ஆயிடுவாருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஒருவேளை மயன்க் யாதவ் ஒரு 5 மேட்ச் அவங்க 6 மேட்ச் ஆடி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கேமே மாறிடல. அவர் கடைசி 2 வருஷத்துல 3-4 மேட்ச் தான் மொத்தமே ஆடி இருக்காரு. ஸோ மோசின் கானும் அதே கேஸ் தான். ஸோ அவங்களுக்கு அந்த இன்ஜுரி மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு பவுலிங்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் இருக்கும். ஸோ ஜேசன் ஹோல்டருக்கு இவங்க போயிருக்கலாம். ஸோ அகைன் இவங்க வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக இங்கிலீஷ் எடுத்துட்டாங்க. அதனால ஃபுல்லா பேட்டிங் டிபெண்ட் தான். ஸோ எல்எஸ்சி வந்து ஒரு மேஜிக் பண்ணா உண்டு. நல்ல ஸ்ட்ராங்கான டீம். நிக்கலஸ் புரன் மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவங்க வந்து உள்ள வரலாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா லீக்லயும் அவர் வந்து அடிச்சு உள்ள வந்துட்டு இருக்காரு. இங்க மட்டும் தான் அவரால் வர முடியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரு வருவா யாரு போவான்னு தெரிஞ்சிடும் கூடிய சீக்கிரம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மக்களே. ஸோ இதோட நம்மளோட ஐபிஎல் ஆக்ஷன் ரிவ்யூஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ உங்களோட ப்ராபபிள் 11 சிஎஸ்கே மட்டும் இல்லாமல் மற்ற டீம்ஸுக்குமே உங்களோட ப்ராபபிள் 11 நோட்டபிள் பிக்ஸ் யாரை எடுத்திருக்கலாம், யாரை மிஸ் பண்ணிட்டாங்க, எந்த இடத்துல வீக்கா இருக்காங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ நம்ம அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும் ரிலேட்டட் டு கிரிக்கெட், இந்தியன் டீம் ஆர் வேற ஏதாவது செக்மெண்ட் எதா இருந்தாலுமே நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வி கேன் டேக் இட் அப் அண்ட் வி கேன் ஹோஸ்ட் டெடிகேட்டட் எபிசோட் ஃபார் தட்.
ஸோ இதை சொல்லிட்டு இந்த செஷனை வந்து இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ அண்ட் பாய். பை.